ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் நிஃப்டி ஆல் டைம் ஹையை தாண்டி நமக்கு இந்த வீக்கெண்டை சந்தோஷமாக கொடுக்குன்னு பார்த்தோம். ஆனால் இந்த வாரமும் நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணல. வாங்க வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நிஃப்டி 50யோட 15 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்தீங்கன்னா அது பிவட்டை நோக்கி சைட் வேவ்ஸாக மூவ் ஆகிட்டுருக்கு. 26,202ல் இன்றைக்கி ப்ரைஸ் முடிஞ்சிருக்கு. பிஎஸ்சி 30யோட ஹீட் மேப்பை பார்த்தாலும் மெஜாரிட்டியான ஸ்டாக்கில் மாடரேட் செல்லிங் இருந்ததை தான் காட்டுது. செக்டோரல் கெய்னர்ஸில் பார்த்தாலும் 4 செக்டர் 0.5%க்கு மேலே ஏற்றத்தை கொடுத்தது. செக்டோரல் லூசர்ஸை பார்த்தா ப்ராஃபிட் புக்கிங் நிறைய செக்டரில் நடந்ததை தான் அது குறிக்குது. அட்வான்சஸ் டிக்ளைன் டேட்டா ஈக்குவலாக இருக்குது. 1500 ஸ்டாக் அட்வான்ஸில் இருக்குது, 1500 ஸ்டாக் டிக்ளைனில் இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி 50 டாப் கெய்னரில் மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஸ்டாக் இருக்குது. அதுக்கு நொமுரா ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த பங்கு இன்னும் 16% ஏறும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அந்த மகேந்திரா அண்ட் மகேந்திராவில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது நிஃப்டி 50யோட டாப் 5 லூசர்ஸ். அதில் ஃபஸ்ட்டில் இருக்குது எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். இதோட சார்ட்டை பார்த்தாலும் நல்ல ஏற்றத்தில் இருந்தது. அதில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததான் காட்டுது. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் சார்ட்டை பார்த்தீங்கன்னா பிவோட்டில் R1 பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த செக்டார் இன்னும் ஏற்றத்தை தொடரும் அப்படின்றத நம்ம நம்பலாம். நிஃப்டி பேங்க் தொடர் ஏற்றத்தில் இன்னும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதில் நல்ல நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸும் ஒரு கன்சாலிடேஷனில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்கிறத காட்டுது. நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு கெயில் எக்ஸ்பெக்ட் பண்ண 78 ரூபாயை அக்செப்ட் பண்ணாமல் வெறும் 65 ரூபாயை ஃபைனல் பண்ணனால இன்றைக்கி அந்த ஸ்டாக் ஒரு 4% பக்கம் கீழே இறங்கியிருக்கு. டான்ஃபேக் இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக ஒரு 336 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சனால இன்றைக்கி அதோட விலை 4.5% விலை ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளில் 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சேல்ஸ் டேட்டா பாசிட்டிவாக இருந்தனால 2 நாளாக இந்த பங்கு விலை ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.